ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மரத்தை காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா? இந்த மரத்தில் இருந்த பழைய இலையெல்லாம் கொட்டி புதுசாக இலை விட்டுருக்குங்க. இதே மாதிரி தான் எங்கள் முருங்கை மரத்துலேயும் இருக்கிற இலையெல்லாம் கொட்டி புதுசாக இலை விட்டுருக்குங்க. இந்த துளிர் இலையை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்னதாக டிப்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தாங்க. என்னென்னு பார்த்தீங்களா, இந்த துளிர் இலையை கீரையாக பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. நம்ம எப்பவும் சாம்பார் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த காயும் போடாமல் ப்ளைனாக சாம்பார் வச்சுட்டு அது நல்லா தாளித்து கொதிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை அந்த சாம்பாரில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பார்த்திங்களா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த சாம்பாரை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.